என்ன அண்ணனுங்க? ஏமா எது வேணுமா? இல்லைண்ணா, நீங்கள் இருக்கீங்க, அண்ணனை காணுமேன்னு பார்த்தேன். வெளியே போயிருக்க பிரியா. அண்ணா ஏண்ணே, இப்போ வந்த நாள்லேருந்து அண்ணன் வெளியே போகிறான். நீங்கள் ரெண்டு பேரும் எப்போதும் ஒன்றா தானே போவீங்க? அப்புறம் இப்போ அண்ணன் மட்டும் தனியாகவே போகிறான் வெளியே. என்னடா இப்படி கேள்வி கேட்க? மனோ வீட்டில் ஒத்தியில் இருக்கலாமா? சரிதாண்ணா, ஆனால் மனோண்ணா இருந்தாலுமே 3 பேரையும் மொத்தமாக தானே போவீங்க. அண்ணே மனோண்ணாயும் உங்களையும் சேர்த்து தானே கூட்டிகிட்டு போவான். அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, அதனால போகிறான். நாங்கள் தான் வீட்டில் இருக்கோம்னு சொல்லி சொன்னோம். சௌமியா பவி நீங்கள் எல்லோரும் இருக்கீங்கல்லாமா, அதனால நாங்கள் இருக்கோம். சரிண்ணா, இப்போ மைனி 2 பேர் இருக்கீங்க. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியுமே அண்ணே வீட்டில் இருக்க மாட்டேக்கான், வெளியே எங்கேயாச்சும் போயிருந்தான். ஆச்சு, பிரியா சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. ஆமாடா, நீங்கள் எல்லாரும் மொத்தமாக தானே இருப்பீங்க, மொத்தமாக தானே போவீங்க. தொடனே உங்களெல்லாம் விட்டுட்டு போகாத எங்கேயும். நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாச்சு. நீ என்ன பதில் சொல்ல? ஏம்மா எதுவும் அவங்ககிட்ட பேசணுமா? பேசுறதுக்கெலாம் இல்லைண்ணா, அண்ணன் நைட்டு மட்டும் தானே இங்கே இருக்கான், ஹாலில் பேசுகிறான். வேறு பகல் நேரம் வீட்டில் இல்லவே இல்லையே, அதான் எங்கேன்னு கேட்டேன். இல்லை முந்திலாம் வந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான்லானே. அப்படியே போகிறதா இருந்தாலும் கிணத்துக்கு போவான், இல்லைன்னா வெளியே எங்கேயாச்சுன்னா எப்போவாச்சும் ஒரு டைம் தானே போவான், டெய்லி போக மாட்டான்லாம். வேறு இங்கே யாருமே அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாதுலாண்ணா. சரிதாம்மா, கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு போனோம். எங்களை நீங்களாம் இருக்கீங்களா, அதனால நீங்கள் வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு போனோம். ஆமாம், நந்தினி எங்கடி? தெரியல பவி, வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. வீட்டுக்கு போயிட்டாளா? ஆமாம் பவி, அவள் எதுக்கு வீட்டுக்கு போகிறேன்னு தெரில. அண்ணன் வீட்டில் இருந்தாலாச்சும் ஏதாச்சும் திட்டுவான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாம். ஆனால் அண்ணனும் இங்கே இல்லை, அப்புறம் எதுக்கு ஓயாமல் வீட்டுக்கு போகிறானே தெரில. அண்ணன் இங்கே இருந்தாலுமே திட்டினாலுமே அவள் இங்கேருந்து எங்கேயுமே போக மாட்டா. ஆனால் இப்போ எதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு போகிறானே தெரில. வந்து வேலை மட்டும் தானே செஞ்சுட்டு போகிறா. ஆமாம் பிரியா, இப்போ நந்தினி அதிகமாக இங்கே இருக்கவே மாட்டேங்கிறா. வேலை செய்தா இருந்தாலும் கிளம்பி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தா. எதுக்குன்னு தெரில. அப்படி தான் பண்ணுவாளா? வந்து வேலை மட்டும் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாளா? அப்படியெல்லாம் இல்லைக்கா, அவள் இங்கே தான் இருப்பா எப்போதுமே. வீட்டுக்கு தான் எப்போமாச்சும் போவா. அப்புறம் ஏன் இப்போ அடிக்கடி வீட்டுக்கு போகிறா? அதான் எனக்கும் தெரியல. அண்ணன் வீட்டில் இருந்தாலாட்டி யோசிக்கலாம், அண்ணன் தான் வீட்டில் இல்லையே, வேற ஏன் வீட்டுக்கு போகிறான்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு. அண்ணன் எதுவும் திட்டினானா? இல்லை பிரியா, மச்சான் ஒன்றுமே சொல்லவே இல்லையே, பார்க்கவே இல்லையே. ஆமாம், காலையில் கூட லேட்டாக தான் வந்தா. வந்துட்டு சமையல் பண்ணிட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. மச்சான் எதுவும் திட்டுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் லேட்டாக தானே வந்தா, எப்படி திட்டிருப்பாங்க? நந்தினி வர வரைக்கும் மச்சான் தூங்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க இவங்க 2 பேரும். ஹாலுக்கு வந்து காப்பி கொண்டு வான்னு சொன்னாங்களா, அப்போ தான் நந்தினி வந்தா. வந்து காப்பி எடுத்துகிட்டு போய் கொண்டு கொடுத்தா. அப்போ தான் வந்திருப்பா. அப்புறம் எப்படி திட்டிருப்பாங்க? திட்டுனாலுமே அண்ணனை விட்டு இங்கே போக மாட்டாள். அண்ணன் வீட்டில் இருந்தாலும் அவள் இங்கே தான் இருப்பா. அப்படி திட்டுனாலுமே அவள் வந்து சமையல்லாம் பண்ணியிருக்க மாட்டாளா மேனி? எதுக்கு வீட்டுக்கு அடிக்கடி போகிறா? அண்ணன் இங்கே இருக்கிறதால அவள் பெரும்பாலும் இங்கே தான் இருப்பா. அத்தை கூப்பிட்டாலோ மாமா கூப்பிட்டாலோ போக மாட்டா. மாமா கூப்பிட்டா கூட கொஞ்ச நேரம் கழித்து வரமாமான்னு சொல்லிடுவா. ஆனால் இப்போ ஒய்யாமல் வீட்டுக்கு போகிறா, என்னன்னு தெரியலையே. ஒருவேளை நம்மளுக்கெல்லாம் தெரியாமல் அண்ணன் திட்டிருப்பானோ? இருக்குமோ? சரி அப்போ கேளுங்க மேனி. டேய் என்ன துறை மச்சான் நந்தினியை திட்டிச்சா என்ன? ஏன் கேட்க? இல்லைங்க சொல்லுங்க, நந்தினியை திட்டினாங்களா துறை மச்சான்? இல்லையே, எதுக்காக இப்படி கேட்கீங்க 2 பேரும்? இல்லைண்ணா, அண்ணன் இங்கே இருந்தான்னா அவள் நம்ம வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க. அப்புறம் இப்போ அடிக்கடி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தாளா, இங்கே வேலை மட்டும்தான் செய்தா, செஞ்சுட்டு அப்படியே போயிருந்தாளா வீட்டுக்கு. அண்ணன் திட்டினாலுமே அங்கே போக மாட்டா. அதான் எதுக்காக போகிறேன்னு தெரிலல்ல. அண்ணன் எதுவும் சொன்னா நான் வரக்கூடாதுன்னு. என்னடா சொல்ல, இப்படியெல்லாம் கேட்காங்க? அதான் எனக்கும் புரியல. இத்தனை நாளாக டவுட்டே வரல, இன்றைக்கி ஏன் டவுட் வருது இவளுக்கு தெரியலையேடா. இவ்வளோ நாள் கல்யாண பிஸியில் கண்டுக்கலையே என்னமோ, இப்போ வீட்டில் தானே இருக்காங்க, அதனால் அவள் இல்லைன்னொன்னே தேடுதாங்களோ என்னமோ. இப்போ என்னடா சொல்ல, என்ன சொல்லி சமாளிக்க இவியில? ஒருவேளை அவளுக்கு வீட்டில் வேலை இருந்திருக்கலாமா, இங்கே இருக்கால, இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து இங்கே தானே இருக்கா, அதனால் வீட்டுக்கு போயிருப்பாளாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சுல போய் அப்படின்னு அங்கே போயிட்டு வருவாளாக இருக்கும். சரிண்ணா, ஆனாலும் எப்போ மாச்சு தான் போவா, இல்லை தூங்குற நேரம் தானே போவா. இப்போ அடிக்கடி போகிறான்னா, காலைல வரா, சமையல் பண்ணுறா, அப்புறம் எங்கே போகிறானே தெரில. அப்புறம் மத்தியானம் வர்றாளா, இல்லைனா மத்தியானம் வரைக்கும் இருக்கா, மத்தியானத்துக்கு அப்புறம் எங்கேயாச்சும் போயிருந்தா. வீட்டுக்கு போயிட்டாளா, வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் சாயந்தரம் தான் வரா. நான் இவன் சும்மாவே இங்கே தான் இருப்பேன் எப்போதுமே, அம்மா கூட தான் இருக்க பிடிக்கும் அவளுக்கு, அதனால் இங்கே தான் இருப்பா, வீட்டுக்கு அதிகமாக போகவே மாட்டா. அண்ணன் வேற இருக்கானா, அப்போ இங்கே தானே இருப்பா, வீட்டுக்கு போக மாட்டாளே, அதான் கேட்கேன். அக்கா நம்ம கிணத்துக்கு போய்ட்டு வருவோமாக்கா, வீட்டில் சும்மா தானக்கா இருக்கோம், போர் அடிக்கலாக்கா. பொங்கலோட கூட்டிகிட்டு போனாங்கக்கா, அதுக்கப்புறம் இன்னும் கூட்டிகிட்டே போகல. கிணத்துக்கா? சரி போயிட்டு வருவோம். நீங்கள் வந்ததில்ல மேனி, போய் சுற்றி பார்த்துட்டு வருவோமா, அப்படியே டைம் பாஸ் ஆயிடலாம் மேனி. போவோம் பிரியா, வீட்டிலே எவ்வளோ நேரம் இருக்கா. சரி மேனி, அண்ணங்கிட்ட சொல்லுங்க மேனி. என்னங்க எதுக்கு கூப்பிடுதான்னு தெரியலையே. சொல்லு சௌமியா. நான் எங்களை கிணத்துக்கு கூட்டிகிட்டு போங்களேன். மைனி வேற பார்க்கவே இல்லைல்லண்ணா, கிணத்துக்கு வரவே இல்லைல்ல. நீங்கள் பிற ஊருக்கு போயிடுவீங்களாண்ணா நாளை கழிச்சு.
நாளைக்கு நாங்கள் இருக்க முடியாதுலண்ணா. நானும் நந்தினி காலேஜ் போயிடுவோம்லாம். இப்போ என்னடா பண்ண? இவன் அங்கே தானடா போயிருக்கான். ஆமாடா, இப்போ என்ன பண்ண? அங்கே தான் இருக்கானா இல்லை வேற வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போயிருக்கானான்னு தெரியலையே. டேய் கூட்டிட்டு போடா. சௌமி அக்கா வரவே இல்லைல்ல. சரி இனிமே எப்போ போவே? ஆமாங்க கூட்டிட்டு போங்கறாங்க. நாளைக்கு நந்தினி இருக்க மாட்டா, பிரியாலாம் இருக்க மாட்டா. இன்னைக்கு கூட்டிட்டு போங்க. சரிம்மா, துறைக்கிட்ட கேட்கும் இருங்க. அண்ணன் வெளியே தானே போயிருக்கான். நீங்கள் 2 பேர் இருக்கீங்களாண்ணா? எங்களை கூட்டிட்டு போங்களேன். நந்தினியை கூட போகும்போது வீட்டில் போய் கூட்டிட்டு போவேண்ணா. நந்தினியை வேற வீட்டில் போய் கூட்டிகிட்டு போவோன்னு சொல்கிறாங்கடா. நந்தினி வீட்லையா இருக்கா? என்னடா சொல்ல? அவனையாட்டு வெளியே போயிருக்கான்னு சொல்லியிருக்கோம், சரி சமாளிச்சுக்கலாம். நந்தினியை வேற வீட்டில் போய் கூட்டிகிட்டு போவோன்னு சொல்லுதாங்க. அவள் வீட்டில் இருக்க மாட்டாளாடா. அங்கே தேடி போனால் அம்மாவும் அப்பாவும் வேற நினைப்பாங்க இங்கே தானே இருக்கான்னுட்டு. இப்போ எங்கே போனான்னு தேட மாட்டாங்க. நான் கூட்டிட்டு போங்கண்ணா. 2 பேர் இருக்கீங்களாண்ணா? தனியாக தானே போனா அண்ணன் திட்டுவான். சரிம்மா, கூட்டிகிட்டு போகிறோம் இருங்க. துறைக்கு ஃபோன் அடித்து கேட்டுக்கிடுவோம். அவன் அங்கே வாரானா என்னன்னு கேட்டுக்கிடுவோம். அப்புறம் அவன் வீட்டில் வந்து நம்மளை தேடக்கூடாதுல்ல. சரி நான் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். அண்ணன் அந்த பாதைக்கு கிணத்துக்கு வர சொல்லுங்கள். அண்ணன் சின்ன கார் தானே தூக்கிட்டு போயிருக்கான். பெரிய காரில் நம்ம எல்லோரும் போவோம். போகும்போது நந்தினியையும் கூட்டிகிட்டு போவோண்ணா. நந்தினியை வேற கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிகிட்டே இருக்காவடா. என்னதான் சொல்லி சமாளிக்கணும்னு தெரில. முதல்ல அவனுக்கு ஃபோனை போடுடா, அவன் ஏதாச்சும் குழு கொடுப்பான். டேய் என்னடா? டேய் இங்கே பிரியா பவி சௌமியா எல்லாரும் கிணத்துக்கு கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்கடா. என்னடா சொல்ற? ஏன் திடீர்னு அப்படி சொல்லுதாங்க? டேய் சௌமியா கிணத்துக்கு வந்ததில்லல, பார்த்ததில்லல. இப்போ வீட்டிலே இருக்கவங்க போர் அடிக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க. என்ன பண்ணடா? நான் இங்கே தாண்டா இருக்கேன். இப்போ என்னடா பண்ண? நந்தினியை வேற போகும்போது வீட்டில் போய் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்கடா இவங்க. நீ தான் ஏதாட்டு சொல்லணும், அதுக்கு தான் கால் பண்ணேன். நீங்கள் என்னடா சொன்னீங்க? நீ வெளியில் போயிருக்கன்னு சொன்னோம்டா. நந்தினி வீட்டில் இருப்பா, போகும்போது கூப்பிட்டு போவோன்னு சொன்னாங்க. சரி இப்போ என்னடா பண்ணணும்? சொல்லுடா. போகும்போது நந்தினியை கூட்டிகிட்டு போவோன்னு சொல்கிறாங்க. ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்டா. அவங்க எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க, பிரியா சௌமியா பவி எல்லாருமே. அதான் கால் பண்ணி பேசினேன். நீ சொல்லு. பிரியா சொன்னால் அண்ணனை அங்கே வர சொல்லுங்க, நம்ம போகும்போது நந்தினியை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஒன்று பண்ணுங்கடா. நீங்கள் கூட்டிகிட்டு கிணத்துக்கு வாங்க, நான் பக்கத்தில் வந்துட்டேன், நான் நந்தினியை கூட்டிட்டு அப்படி வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க. சரிடா, ஆனால் அங்கே சுச்சுவேஷன் அதுக்குள்ளே சொல்லிக்கிறேன்டா. இல்லை என்ட்ரி அவையும் மிஸ்கால் கொடுடா. சரிடா. சரிடா, எப்போ வருவீங்க? சரி பிரியா, எப்போம்மா போகணும் சொல்லுங்கள். இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கோம், போவோண்ணா. எல்லாம் பிரியா கட்டதா? அதெல்லாம் நிறைய இருக்குது, வந்து சொல்லுதேன். பிரியா கேட்கல, 3 பேர் சேர்ந்து தான் கேட்டாங்க. என்னடா சொல்கிற? நிறையா இருக்கா? ஆமாடா. சரிடா, வாங்க வாங்க. நீ வெளியே எங்கேயும் இருக்கியாடா? திடீர்னு இப்படி சொல்லுவீங்களாடா? அவட்ட கேட்கவே இல்லையே. திடீர்னு கூப்பிட்டா வருவாளா என்னன்னு தெரியலையே. அவள் தான் இங்கே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னா நேற்று. இப்போ கேட்டு பாரு. அப்படி எதுவும் பிளான்னா எனக்கு உடனே கால் பண்ணு. சரிடா, நீங்கள் கிளம்புங்க, நான் ஃபோன் அடிக்க இப்போ. சரிடா, உடனே பண்ணு. சரிடா இப்போ பண்ணுங்க. யார் மாமா? அண்ணனா? அம்மா உங்கள் அண்ணன் தான். வெளியே எங்கேயாச்சும் போமா நம்ம? எதுக்கு? சௌமியா கிணத்துக்கு வந்ததில்லலாம், பார்த்ததில்லலாம். வேறு பொங்கலோட உங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தது, அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வரலாம். அதான் பவி சௌமியா பிரியா எல்லாரும் கூட்டிகிட்டு போய் சொல்லி சொன்னாங்களாம். அதான் உங்கள் அண்ணன் 2 பேரும் கூட்டிகிட்டு வரானுங்களாம். சரி மாமா, வரட்டுமே. வரட்டும். அவங்க 3 பேரும் உன்னை வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு வீட்டில் போய் கூட்டிகிட்டு போவோன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போறியா? இங்கே தான் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே மாமா நீங்கள்? வர்றதான் வாங்குவேன் நீ. அவகிட்ட என்ன சொல்லணுங்க? நீ கிணத்துல இருக்கண்ணா, தனியாக இருக்கண்ணா, இல்லை நான் என் கூட வந்திருக்கேன்னு சொல்லுவியா? நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லுவியா? இவ்வளோ சொன்னாலும் யோசிக்கவே மாட்டேன். சரி அப்போ இப்போ என்ன பண்ண? உன்னை வீட்டில் கொண்டு கொடுத்தா அவங்க கூட வரியா? முடியாது, நான் போக மாட்டேன். சரி அப்போ வெளியே போமா, அவி கிணத்துக்கு வரட்டும், சுற்றி பார்க்கட்டும். சரி அப்போ போவோம். ஆமாம், அதை தான் வாங்குவேன். அவ எல்லாரும் உன்னை வீட்டில் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்கள் அண்ணங்கிட்ட நான் கூட்டிகிட்டு வரேன், நான் வெளியே போயிருக்கேன்னு சொல்லியிருக்கானுங்க. அதனால் நான் வெளியே இருந்து வரும்போது அப்படி உன்னை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இப்போ வெளியே போனால் சந்தேகம் வராது அவங்களுக்கு. நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க? அவனை உடனே கிளம்பி வராங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா நீ வீட்டில் இருக்கியா? இல்லைல்ல. அப்புறம் என்ன சொல்ல? அதான் நான் கூட்டிகிட்டு வரேன், பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி மாமா, ஆனால் இப்போ வரும்போது நம்ம 2 பேரும் இங்கே இருக்கோம்ல, அப்போ என்ன சொல்லுவாங்க? நான் தான் பக்கத்தில் வந்துட்டேன்னு சொன்னோம்ல. அதான் உன்னை கூட்டிகிட்டு இப்போ தான் வந்தோன்னு சொல்லிட வேண்டியதான். நீயும் அப்படியே சொல்லு. அப்புறம் நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிடுறாரு. சரி மாமா, சொல்ல மாட்டேன். நீ எப்போ வந்த? இப்போ தான். ஏன்டி சொல்லாம வீட்டுக்கு போனேன்? சௌமியா கடை சொல்லிட்டு தாண்டி வந்தேன். நீ எப்போ அங்கே தானே இருப்பியா நந்தினி? அக்கா இப்போவும் அங்கே தானே இருக்கேன். இல்லை நந்தினி, இப்போ அடிக்கடி வீட்டுக்கு போறல, அதனால கேட்டேன். அது சும்மா தான் அக்கா. என்ன நீ நான் கூப்பிட்டு வந்த? ஆமாம், நான் தான் கூப்பிட்டு வந்தேன். நான் சொன்னோம்ல அவன்கிட்ட. சரி என்ன திடீர்னு கிணத்துக்கு கூட்டு போய் சொல்லிட்டு என்ன கதை? மைனி கிணத்த பார்க்கலண்ணா, வீட்டிலே சும்மா இருக்க போர் அடிச்சது. அதான் அண்ணனை கூட்டிகிட்டு வரச்சேன்னு சொன்னேன். பொங்கலோட கூட்டிகிட்டு வந்தலண்ணா, அதுக்கப்புறம் வரலண்ணா. சரி இங்கே காலையில் சொல்லியிருக்கலாம்ல.
ஏண்ணா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் சொன்னேன். சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? அப்படியே சும்மா சுற்றி பார்க்கணும் மறுபடியும். உட்காரவே முடியாதுல்ல ஒரு இடத்துல. கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காருவோம். எல்லாரும் சுற்றி பார்க்க போறீங்களா? சரி, அப்போ போங்க. அண்ணா, நீ வரலையா? வாரம் எல்லாரும் தான் வரோம், போங்க. ம், சரிண்ணா. நம்ம வேற எங்கேயாச்சும் போமா வெளியே? எடுத்து கொடு. அப்போதே கேட்டோம்ல, வெளியே எங்கேயாச்சும் போமான்னு. இப்போ கூட்டிகிட்டு போங்களேன். இப்போ நம்ம வீட்டுக்கு போமா? இவங்க எல்லாரும் இங்கே இருக்காங்களா? முதல்ல கேட்டோம்ல வெளியே போமான்னு. அப்போ வெளியே போயிருக்கலாம்ல. போயிட்டு அவங்க எல்லாரும் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. ஆமாம், என்ன அப்போ அப்போதான் சொல்லியிருக்கலாம்ல? நான் சரின்னு சொல்லியிருப்போம்ல. உனக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்டோம்ல. இப்போ இவங்க கூட போய் சுற்றி பாரு. இப்போ என்ன? முடியாது, நான் போகல. நான் உங்கள் கூட தான் இருப்பேன். நானும் தானே வரேன், பிறகு என்ன? ஆனால் எல்லாரும் இருப்பாங்கல்ல, பேச முடியாதுல்ல. நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்க. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. எதுக்கு அப்படி சொல்றீங்க? முதல்ல கேட்டிருக்கேன் வெளியே எங்கேயாச்சும் போமான்னு. வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் வந்ததுக்கப்புறம் அதை செய்வோமா இதை செய்வோமான்னு கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது. இப்போ நான் வீட்டுக்கு போகணும். கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாதா? முடியாது. இவங்க முன்னேறும் சுற்றி பார்க்க போகிறாங்கல்ல தோட்டத்தை. அப்புறம் அவங்க கூட போக வேண்டாமா? சரி, சுற்றி காமிங்க, போங்க. நான் போகிறேன், நீனும் வா. நான் வருவேன், ஆனால் உங்கள் கூட வர மாட்டேன். உங்ககிட்ட பேசவும் மாட்டேன். சரி, என்கிட்ட பேசாண்டா, நீ அவி கூட போ. சாண்டான்னு சொல்லிட்டீங்களா? நான் இனிமேல் பேச மாட்டேன். நீங்களே என்கிட்ட வந்து பேசாதீங்க. நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். நீ தானே என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன். நான் பேச மாட்டேன், நீங்களும் பேசாதீங்கன்னு. அதான் நானும் சரின்னு சொன்னேன். நான் பேச மாட்டேன். ஆனால் எப்போ வரைக்கும் சொல்லு. அப்படியா? சரி, இனிமேல் நீங்கள் எப்போதுமே என்கிட்ட பேசாண்டா, போதுமா? போங்க. அப்படியா? எப்போவுமே பேசக்கூடாதா? ஆமாம், பேசாதீங்க. இனிமேல் வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லி தான் கூட்டு போக மாட்டேங்கிங்க. அப்போ பேசாதீங்க. சரி, நான் பேச மாட்டேன். சரியா? நீயா பேசுங்கன்னு சொல்கிற வரைக்கும் நான் பேச மாட்டேன். சரியா? அப்படியா? நான் சொல்ல மாட்டேன், போங்க. என்னை வீட்டில் கொண்டு விட்டுட்டு வாங்கண்ணா. என்னாச்சுமா? நீங்களாச்சும் கொண்டு விடுவீங்களா மாட்டீங்களா? ஏய், எதுக்குடி வீட்டுக்கு போகிற நந்தினி? இப்போ தானே வந்திருக்கோம். அத்தை மட்டும் வீட்டில் தான் இருப்பாங்க தனியாக. நீங்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டீங்களா? நான் அத்தை கூட இருக்கேன். அம்மா வீட்டில் இருப்பாங்கடி. நீ இங்கே இரு எங்கள் கூட. இல்லை, அத்தை வீட்டில் ஒத்தியில் தானே இருக்கும். நான் போய் பேசிக்கிட்டு இருக்கேன் அத்தை கூட. ஏமா இப்போ வீட்டுக்கு போகிறேங்க? என்னாச்சு உனக்கு? இப்போ யாராச்சும் கொண்டு விடுதீங்களா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்கள். இது என்னடா? ஏன்டா அமைதியாக நிற்க? ஒன்று விட்டுட்டு வாங்கடா, சொல்லுதல்ல வீட்டுக்கு போகிறேன்னு. அதான்டா, எதுக்கு? எதுக்கு நந்தினி வீட்டுக்கு போகிற? இப்போ தானே வந்திருக்கோம். அம்மா தான்க்கா வீட்டுக்கு போகிறேன். அத்தை ஒத்தியில் இருப்பாங்களா, அதுக்கு தான். அத்தை இருந்துப்பாங்க. அத்தை எல்லாரையும் தான் போயிட்டு வர சொன்னாங்க. இருக்கட்டுக்கா, நான் இங்கே என்ன வராமலா இருக்கேன். நான் தான் இப்போ அத்தை வந்தால் கூட அத்தை கூட வருவோம்ல. அப்புறம் என்னக்கா, நீங்களாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க. நீங்கள் தான் பார்த்ததே இல்லைல்ல. என்னடா பதில் சொல்லுடா. கூட்டி கொண்டு விடுங்கடா. என்னாச்சு? நீ எதுவும் சொன்னியா? அதான் கோவத்தில் அப்படி சொல்லுதலா? அதை அவட்டையே கேளுங்க. சரி, நீங்கள் பவி சௌமியா இருக்காங்கல்ல, கூட்டிகிட்டு போங்க. நான் கூட்டி கொண்டு வீட்டில் விடவான்னு கேளு. நான் வேணா கூட்டி கொண்டு விடுதேன். சரி, என்னம்மா என்ன சொல்லுது? அவன் கூட்டி கொண்டு வீட்டில் விடுதாங்க. போறியா அப்படி? இல்லை நாங்கள் தான் கொண்டு விடணுமா? சரிண்ணா, கூட்டி கொண்டு விட சொல்லுங்கள். அது சௌமியாக்காவும் பதியும் இருக்காங்கல்ல, நீங்கள் அவங்க கூட இருங்க. சரிடா, அப்போ கூட்டிகிட்டு போ வீட்டுக்கு. சரிடா, நான் வீட்டில் கொண்டு விட்டுட்டு அம்மாட்ட சொல்லிட்டு நான் வரேன் திருப்பி. வேண்டாம்டா, நீ வீட்டிலே இரு. நாங்கள் இவங்களை சுற்றி காமிச்சு கூட்டிகிட்டு வரோம். நீ கொஞ்ச நேரம் தூங்குடா. என்னம்மா சொல்கிறீங்க? நான் வரணுமா இப்படி மறுபடியும்? பிரியா, நான் வரணுமா? இல்லைண்ணா, அண்ணன் 2 இருக்காங்கல்ல. நான் இவங்க கூட போயிட்டு அப்படி வரேன். மைனி இருக்காங்கல்ல, மைனி சுற்றி காமிச்சிட்டு அப்படியே பேசிட்டு வந்துடுதாண்ணா. ம், சரி, ஆனால் கவனம். சரியா? யாருக்கையும் எத்தனையோ மட்டும் சொல்லியாச்சு. திரும்பவும் அந்த தப்பு நடக்கக்கூடாது, புரியுதா? அவனுக்கு 2 பேரையும் விட்டு எங்கேயும் போகக்கூடாது. நீங்கள் 3 இருமே. சரிண்ணா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். டேய், நீங்கள் 2 கொஞ்சம் கவனமாக இருங்கடா. சொல்லியாச்சு, அவங்களுக்கு யார் தான் நமக்கு தெரில. நீங்கள் கவனமாக இருங்க. சரிடா, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிடா, வர சொல்லு. சரிம்மா, போ நந்தினி. சரி, நான் போகிறேன். சரி மாமா, போமா? நீ போய் காரில் ஏற சொல்லு. முன்னாடி போக சொல்லு, நான் பின்னாடி போகிறேன். அது என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏக்கு அங்கே அண்ணன் கிட்ட சொல்லுதீங்க? போக சொல்லுடா. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? அவங்க இப்போ தான்டா சொன்னாங்க, போக சொல்லு பேசாம. என்னம்மா சொன்னாவன்ட்ட? நான் பேச மாட்டேன்னு சொன்னேன், பேசக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு தானா? ஏம்மா அப்படி சொல்லுத? இல்லைண்ணா, மாமா தனியாக தானே என்னை கூட்டிகிட்டு வந்துச்சு. இப்போ எல்லோரும் வந்துட்டாங்கல்ல, அதுக்கு தான் இப்போ நான் வீட்டுக்கு போவேன்னேன். அதுக்கு தான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிச்சா, எல்லோரும் இருக்காங்கன்னு. அதுக்கு தான் நான் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னேன். அதுக்கு தான் கோவம் வந்துட்டு நினைக்கிறேன் மாமாவுக்கு. அதுக்கு ஏன் அவங்ககிட்ட அப்படி சொன்னேன்? சரி, எங்கிட்டயாட்டு சொல்லியிருந்தா நானாட்டு சமாளித்து அனுப்பிட்டுருப்போம்ல. சரி, நான் இருக்கட்டும். சரி, இப்போ மாமா பேசுவீங்களா மாட்டிங்களா? நான் சும்மா தான் சொன்னேன். நான் எப்போவுமே பேசுகிறதா ஐடியா இல்லை இனிமேல். எதுக்கு? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எப்போதும் இதே வார்த்தை தானே வாயில் வருது. ஒன்றும் பேச மாட்டேன்னு வருது, இல்லைன்னா பேசாதீங்கன்னு வருது. சரி, பேசாமல் இருக்கட்டும். நானும் பேச மாட்டேன். இனிமேல் யாரும் என்கிட்ட வந்து பேசாண்டேன்னு சொல்லிட்டா, என்னையும் யாரும் பேசுங்கன்னு சொல்லவும் கூடாது. அப்புறம் நான் கோவப்படுவேன்னு சொல்லிடுச்சு. டேய் விடுறா, அவ சும்மா விளையாட்டு சொல்லியிருக்கா. இவன் உடனே தூக்கி வச்சிருவான் மூஞ்சி. நான் பேச போய் வெளியே கூட்டிகிட்டு போய் தானே இப்போ அடிக்கடி வருது அந்த வார்த்தை. இருக்கட்டும், பேசாமல் இருக்கட்டும். நானும் இனிமேல் யாருக்கிட்டையும் பேசாண்டான், யாரும் என்கிட்ட பேசாண்டான்னு சொல்லாண்டான், பேசுங்கன்னு சொல்லாண்டான். பேசாமல் இருக்க சொல்லு.
கேட்குற எல்லாத்தையும் செய்ய தானே செய்தேன். ஆனாலும் எப்போ பாரு பேசாதீங்க. பேசாண்டா, நீங்களும் பேசாண்டா, நானும் பேசாண்டா. பேசாமல் இருங்க. விளையாட்டுக்கு தானே சொன்னேன், அதுக்கே இவ்வளோ கோவப்படுதீங்க. விளையாட்டுக்கு சொன்னாங்களா? சரி, விளையாட்டுக்கு சொன்னது அவங்களுக்கு விளையாட்டாவே இருந்துட்டு போகுது. சரியா? ஆனால் நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன், அவ்வளோதான். சரி, வர சொல்லுடா, நேரம் ஆகுது. நான் வீட்டில் போய் தூங்க போகிறேன் கொஞ்ச நேரம். சரிம்மா, அவன் தூங்கணுங்கல்ல, கொஞ்ச நேரம் தூங்கட்டும். போம்மா. சரிண்ணா, நான் போகிறேன். ஆனால் மாமா பேச சொல்லுங்கள் என்கிட்ட. அவன் பேசுவாம்மா, பேசாமல் எங்கே போவான்? இல்லைடா, நான் இனிமேல் பேசுகிறது ஐடியாவே இல்லை எனக்கு. நான் பேசவும் மாட்டேன். இப்போ பேசுவீங்களா மாட்டீங்களா மாமா? இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டேன். இப்போ வீட்டுக்கு போகிறதுட்டி பேச மாட்டீங்களா? சொல்லுங்கள். இல்லைண்ணா எப்போவுமே பேச மாட்டீங்களா? நான் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி என்ன வேண்ட பேசிட்டே இருந்தாங்க, அப்படியே இருக்க சொல்லியிருந்தேன். நானும் இனிமேல் பேசுகிறது ஐடியா இல்லை, எப்போவுமே பேச மாட்டேன். சரி அண்ணா, வீட்டுக்கு கூட்டு போக சொல்லுங்கள். ஆனால் எங்கள் வீட்டில் இறக்கி விட சொல்லுங்கண்ணா. எதுக்குமா? நீ அங்கே போ, வீட்டுக்கு போ. நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சௌமியாவுக்கு சுற்றிலாம் காமிச்சிட்டு அந்தால வீட்டுக்கு வந்துடுறோம். சரியா? வந்து பேசிக்கிட்டோம். யார் பேசினாலும் சரி, யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் சரி, பேசுகிறதா இல்லை, முடிவு பண்ணியாச்சு, அவ்வளோதான். சரி, வர சொல்லுடா, நான் உங்கள் வீட்டில் இறக்கி விட்டுட்டு போகிறேன். அப்போ இனிமேல் என்கிட்ட எப்போதுமே பேச மாட்டீங்களா மாமா? நீங்கள் சொல்லுங்கள், என்கிட்ட டேரெக்டாக பதில் சொல்லுங்கள். பேசாதீங்கன்னு சொன்ன பிறகு நான் பேச மாட்டேன், புரியுதா? பேச மாட்டேன். சரி வாங்க, வீட்டில் கொண்டு விடுங்க. டே வரேன்டா, எதுனா கால் பண்ணு. சரிடா, பேசுடா எரும மாடு. இத்தனை வருஷம் எப்படி இருந்தாங்க? பேசிட்டே இருந்தாங்க, பேசாம தானே இருந்தாங்க. அப்படியே இருக்கு சொல்லு. இப்போ வந்து பேச போய் தானே உங்களுக்கு வாயில் ஓயாமல் அப்படி வருது. பேசாதீங்க பேசாதீங்கன்னு நான் சொல்லி என்ன செய்யலை? எல்லாம் செய்ய தானே செய்தேன். அப்புறம் என்ன? எப்போ பார்த்தாலும் பேசாதீங்க பேசாதீங்க, நான் பேச மாட்டேன். சரிம்மா, நீ வீட்டுக்கு போ, நாங்கள் வர்றோம். சரியா? இல்லைண்ணா, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். அங்கே எதுக்கு இனிமேல்? எதுக்குமா இப்படி பேசுகிற? நீ வீட்டுக்கு போ, நாங்கள் கொஞ்ச நேரத்தில் வரோம் தானே சொல்லியிருக்கோம். பிறகு என்ன? நான் இனிமேல் யார் வீட்டுக்கு வர மாட்டேன். தெரியாமல் சொல்லிட்டு இருந்தானே சொன்னேன். இனிமேல் அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல. இப்போ பேசலாம்ல? பேச மாட்டாங்கல்ல? பேசாமல் இருக்கட்டும். அவங்களாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னை கூட்டிகிட்டு போட்டோம், பேசட்டும், பேசுகிறேன்னு சொல்லட்டும். அப்போ நான் வரேன். அது வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். ஏம்மா இப்படி பண்ணுத நீ? நான் வரேண்ணா, கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். நான் காருக்கு போகிறேன். முன்னாடியே பின்னாடியே வர சொல்லுங்கள். சரிடா, போ சொல்லு, நான் பின்னாடியே போகிறேன்.